PR ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பவித்ரா. அத்தியாயம் 80. 2 நாட்கள் ஆகியும் கீர்த்தனா ஆபீஸ் வரவில்லை. கிஷோருக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. அவள் பேசிய வார்த்தைகள் கிஷோர் மனதில் மேலும் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. தன் காதலி தன்னிடம் காதலி சொன்ன சந்தோஷத்தை கூட அவனால் கொண்டாட முடியாமல் போய்விட்டது. இன்று எப்படியாவது கீர்த்தனாவை சந்தித்து பேசிவிட வேண்டும் என்ற முடிவோடு கீர்த்தனா தங்கியிருக்கும் ஹாஸ்டலுக்கு சென்றான். அது லேடிஸ் ஹாஸ்டல் என்பதால் வார்டன் அவனை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. கிஷோர் வெளியே நின்று கீர்த்தனாவிற்காக காத்து கொண்டிருந்தான். அப்போது அந்த ஹாஸ்டலில் இருந்து ஒரு பெண் வெளியே வர அந்த பெண்ணிடம் சென்று தான் கீர்த்தனாவை பார்க்க வெளியே காத்திருப்பதாக கீர்த்தனாவிடம் சொல்ல சொல்லி தன் விவரத்தை அந்த பெண்ணிடம் கூறினான். அந்த பெண்ணும் ஒப்புக்கொண்டு ஹாஸ்டலுக்கு சென்று கிஷோர் வந்திருப்பதாக கீர்த்தனாவிடம் கூறினாள். அந்த பெண்ணிடம் கீர்த்தனா ஒரு கடிதத்தையும் கிஷோரிடமிருந்து எடுத்த வாட்சையும் கொடுத்து விட்டாள். அதை அப்பெண் வாங்கி வந்து கிஷோரிடம் கொடுத்தாள். அந்த இரண்டையும் கையில் வாங்கிய கிஷோர் தன் வாட்சை பார்த்ததுமே புரிந்து கொண்டான். பின்பு கடிதத்தை பிரித்த கிஷோர் அதில் எழுதியிருந்ததை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டு கொஞ்சம் சோர்ந்து போனான். ஏனென்றால் அது கீர்த்தனாவின் ராஜினாமா கடிதம். கீர்த்தனா தன்னை தவிர்ப்பதை புரிந்து கொண்ட கிஷோருக்கு அதற்கு மேல் கீர்த்தனாவை வலுக்கட்டாயமாக சந்திக்க அவனுக்கு விருப்பமில்லை. தன் ஆபீஸுக்கு சென்றான். ஆபீஸில் அவனால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. அவன் சோர்வாக ஆபீஸில் அமர்ந்திருக்கும் போது அவன் கேபின் கதவை தட்டும் சத்தம் கேட்க, உள்ள வாங்க என்றான். அவன் கேபினுக்குள் சரவணன் வந்தார். சரவணனை பார்த்த கிஷோர், என்ன மிஸ்டர் சரவணன் என்று கேட்டான். சார், அது இந்த ஆபீஸ்ல சமீபமாக சேர்ந்த மிஸ் கீர்த்தனா திடீர்னு வேலையை ராஜினாமா பண்ணிட்டதா மேல் அனுப்பியிருந்தாங்க. அவங்க 1 வருஷம் கான்ட்ராக்ட் போட்ட அப்புறம் இப்படி பாதிலேயே வேலையை ராஜினாமா பண்ணதுனால நான் அவங்களுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப இந்த நோட்டீஸ் ரெடி பண்ணி வந்தேன் என்று கூறி அவர் ஒரு நோட்டீஸை கிஷோர் முன் நீட்டினார். அதை கையில் வாங்கிய கிஷோர் அதை பிரித்து கூட பார்க்கவில்லை. அப்படியே கிழித்து தன் அருகில் இருக்கும் குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு சரவணனிடம், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க என்றான் சற்று அழுப்பாக. சரவணன் அவனை மேலும் கீழும் பார்த்துவிட்டு சரி என்று தலை அசைத்துவிட்டு அங்கிருந்து சென்றார். ஞாயிற்றுக்கிழமை காலை சீக்கிரம் எழுந்து சந்தோஷமாக நிச்சயதார்த்தத்திற்கு ரெடியாகி கொண்டிருந்தாள் சரண்யா. காலை ஜாகிங் சென்று தன் அறைக்கு வந்த சக்தி தன்னை அலங்காரம் செய்து கொண்டிருக்கும் சரண்யாவை பார்க்கவும் நின்றவன் அப்படியே அறையின் வாசலில் சாய்ந்து அவளை பார்த்து கொண்டிருந்தான். பட்டு சேலை உடுத்தியிருந்த சரண்யா வளையல், தோடு என்று ஒவ்வொன்றாக எடுத்து போட்டு கொண்டிருந்தாள். சக்தி அரைவாசலில் நின்று தன்னை பார்ப்பதை சரண்யா கவனிக்கவே இல்லை. மல்லிகை பூவை எடுத்து 4ஆக மடித்து தலையில் வைத்தாள். அது அவள் கையிலிருந்து பேலன்ஸ் இல்லாமல் வழுக்கி கீழே விழுந்தது. அதை சேரில் அமர்ந்திருந்த சரண்யா எழுந்து எடுக்க திரும்பினாள். ஆனால் அதற்குள் சக்தி அந்த பூவை கையில் எடுத்தான். சக்தியை பார்க்கவும் புன்னகைத்த சரண்யா, என்ன சக்தி, ஜாகிங் போயிட்டு இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்க என்று கேட்டாள். இன்னைக்கு ரொம்ப தூரம் போகல என்றான். மறுபடியும் புன்னகைத்தவள் கை நீட்டி பூவை கேட்டாள். அவன் திரும்புங்க என்றான். பின்புறம் திரும்பினாள். தலையில் பூவை வைத்து விட்டான். கண்ணாடியில் ஒரு முறை பூவை சரி பார்த்தவள், சரி சக்தி, நான் கீழே போறேன், நீங்க சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வந்துருங்க என்றாள். எல்லாம் சரியா இருக்கா என்று கேட்டான். தன்னை ஒரு முறை மேலிருந்து கீழ் வரை பார்த்தவள், சரியாதான் இருக்கு என்றாள். என்றவன் அப்படியே அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்து அவள் சேலையின் மடிப்பு சரி செய்து விட்டு கொண்டே சரண்யாவிடம், அன்னைக்கு திவ்யா கல்யாணத்துல சேலை கரெக்டா கட்டியிருந்தீங்க, இன்னைக்கு இப்படி முந்த பிந்தலா கட்டிருக்கீங்க, சரண்யானா எப்பவும் பெர்ஃபெக்டா இருக்கணும் என்று கூறிக்கொண்டே மடிப்பை சரி செய்து விட்டான். சரண்யா பதில் ஏதும் பேசாமல் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் எப்போது சேலை கட்டினாலும் மடிப்பு முந்தல் பிந்தலாக இருந்தால் காஞ்சனா அதை இப்படிதான் சரி செய்து விடுவார். காஞ்சனாவை போல சக்தியும் இன்று சேலை மடிப்பை சரி செய்து விடுவதை பார்த்த சரண்யாவிற்கு அவனிடம் தன் அன்னையின் அக்கறை இருப்பது கண்டு பேச வார்த்தை இல்லாமல் திக்குமுக்காடி போய் நின்று கொண்டிருந்தாள். மடிப்பை சரி செய்து விட்டு எழுந்தவன், இப்போ பெர்ஃபெக்டா இருக்கு பாருங்க என்று புன்னகை முகமாக கூறிவிட்டு குளியல் அறையை நோக்கி சென்றான். சக்தியும் ரெடியாகி வரவும் அனைவரும் சரண்யா வீட்டிற்கு புறப்பட்டார்கள். இங்கு சரண்யா வீட்டில் காஞ்சனா தன்னால் முடிந்த அளவிற்கு ஆடம்பரமாக நிச்சயதார்த்த ஏற்பாடு செய்திருந்தார்.
சரண்யா, சக்தி, வசுந்தரா, தீபக், காயத்ரி என்று அனைவரும் சொன்ன நேரத்திற்கு சரியாக காஞ்சனா வீட்டிற்கு வந்தார்கள். சிறிது நேரத்தில் கார்த்திக் குடும்பத்தினர் வந்தார்கள். மகேந்திரன் மட்டும் வரவில்லை. ஒரு பிசினஸ் விஷயமாக வெளிநாடு சென்றதால் மகேந்திரனால் வர முடியவில்லை. கார்த்திக் உள்ளே வரவும் காவ்யாவை பார்க்க ஆவலாக அமர்ந்திருந்தான். கிஷோர் உள்ளே வரவும் கீர்த்தனா இங்கு வந்திருக்கிறாளா என்று கண்களால் தேடினான். ஆனால் அவனுக்கு கீர்த்தனா கிடைக்கவில்லை. நிச்சயதார்த்தத்திற்கு இன்னும் சில உறவினர்கள் வந்திருந்தார்கள். சரண்யா வீட்டிற்குள் வரவும் காவ்யாவை பார்க்க அறைக்குள் சென்று காவ்யாவை அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள். கார்த்திக் இங்கும் அங்கும் தன் விழிகளை சுற்றி கொண்டு வரும்போது சரியாக சக்தியை பார்த்தான். சக்தி கார்த்திகை பார்க்கவும் என்ன என்பது போல் புருவம் உயர்த்தி கேட்டான். கார்த்திக் ஒன்றுமில்லை என்று வேகமாக தலையசைத்துவிட்டு தலை தாழ்த்தி கொண்டான். சிறிது நேரம் கழித்து சரண்யா காவ்யாவை அழைத்து வந்தாள். கார்த்திக் காவ்யாவை பார்க்கவும் 1000 வாட்ஸ் பல்பை போல முகம் மலர்ந்து மெய் மறந்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் பக்கத்தில் இருந்த ஆனந்த் ஒரு கர்ச்சீஃபை கார்த்திக்கிடம் நீட்டி அவன் காதருகே வந்து ஓவரா வழிது, கொஞ்சம் தொடச்சுக்கோ என்றான். கார்த்திக் ஆனந்துக்கு மட்டும் கேட்கும் குரலில், டே என்னடா ரொம்ப ஓவரா பேசுற, நீ அந்த புள்ளைய ஆணு பாக்குறது சரி, நான் கர்ச்சீஃப் குடுக்கறது தப்போ என்று பேசிக் கொண்டிருக்கும் போதே காவ்யாவை கார்த்திக் எதிரே அமர வைத்துவிட்டு தானும் காவ்யா பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள் சரண்யா. திருமண தேதி வாசிக்க போகும்போது நடுவே குறுக்கிட்ட மகேஸ்வரி, அது கார்த்திக் அப்பா ஒரு பிசினஸ் விஷயமா 6 மாசத்துக்கு வெளிநாடு போயிருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாண தேதி முடிவு பண்ண முடியும். இப்போதைக்கு நிச்சயம் மட்டும் பண்ணிக்குவோம் என்றார். காஞ்சனா சரி என்று ஒப்புக்கொண்டார். பின்பு கார்த்திக் காவ்யாவிற்கு நிச்சயதார்த்த மோதிரம் அணிவித்தான். காவ்யா கார்த்திக்கிற்கு நிச்சயதார்த்த மோதிரம் அணிவித்தாள். நிச்சயதார்த்தம் இனிதே நிறைவேறியது. நிச்சயதார்த்தம் முடிந்ததும் வசுந்தரா கிளம்பினார். அவரை பார்த்த தீபக், காயத்ரி, சக்தி கிளம்பினார்கள். சரண்யாவிற்கு தன் தாய் வீட்டிலிருந்து செல்ல மனமில்லை. இருந்து ஒரு நாள் சக்தியிடம் கேட்டுவிட்டு வந்து கொள்வோம் என்று நினைத்து அவளும் அவர்களுடன் கிளம்பினாள். இரவு சக்தி தன் அறைக்கு தூங்க வந்தான். சக்தியை பார்க்கவும் மெத்தையில் அமர்ந்திருந்த சரண்யா, சக்தி நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் என்றாள். அவளை பார்த்த சக்தி, என்கிட்ட எதுக்கு தயங்குறீங்க சொல்லுங்க என்றான். அது இல்ல சக்தி, நான் நாளைக்கு ஒரு நாள் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரவா? என்ன திடீர்னு? அது இன்னும் கொஞ்ச நாள்ல காவ்யாவுக்கும் கல்யாணம் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் அம்மா வீட்டுக்கு போகும்போது காவ்யாவுக்கு வர முடியாது. காவ்யா அம்மா வீட்டுக்கு வரும்போது என்னால போக முடியாது. அதான் காவ்யாவுக்கு கல்யாணம் முடியறதுக்குள்ள ஒரு தடவை அம்மா வீட்டுக்கு போக ஆசையா இருக்கு. நாளைக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு வாரம் கழிச்சாவது போய்க்கிறேன். என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு எப்ப அம்மா வீட்டுக்கு போக தோணுதோ அப்போ நீங்க தாராளமா போயிட்டு வரலாம். தேங்க்ஸ் சக்தி என்று கூறிவிட்டு படுத்து தூங்கினாள். காலையில் ஆபீஸ் சென்ற சக்தி ஆபீஸ் முடியவும் எப்பவும் போல் வீட்டிற்கு வந்தவன் வீட்டில் சரண்யா இருக்க மாட்டாள், அம்மா வீட்டிற்கு சென்றிருப்பாள் என்று நினைத்து வீட்டிற்குள் சென்றான். தன் அறைக்கு சென்றான். அங்கு சரண்யா இல்லை. உடை மாற்றிவிட்டு வசுந்தரா அறைக்கு சென்றான். அங்குதான் சரண்யா இருந்தாள். சரண்யாவை பார்க்கவும் சக்தி, என்ன சரண்யா, காலையில உங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்க, இப்ப இங்க இருக்கீங்க என்றான். அது நான் சொல்றேன், காலையில கொஞ்சம் லேசா மயக்கம் வந்துருச்சு. அதுக்கு என்னோட மருமக டாக்டரை வர வச்சு என்னைய செக் பண்ணினது மட்டும் இல்லாம காலையில இருந்து சாப்பாடு சாப்பிடுங்க அத்தை, ஜூஸ் குடிங்க அத்தைன்னு ஒரே உபசரிப்பு. இவ்வளவு நேரம் என்னைய சரண்யா விழுந்து விழுந்து கவனிச்சதுல நான் முன்ன விட ஸ்ட்ராங் ஆயிட்டேன்டா. நானும் இப்போ நீ வர டைம் ஆகிடுச்சு, உங்க ரூம்க்கு போன்னு சொன்னேன். சரண்யா என்னோட பேச்ச கேட்டாதானே. இப்படி ஒரு மருமக கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்றார். சக்திக்கு சரண்யாவை நினைத்து பெருமையாக இருந்தது. தன் அம்மாவிடம், என்னம்மா திடீர்னு மயக்கம் வந்துருச்சு, வாங்க இப்போ ஒரு தடவை ஆஸ்பத்திரி போயிட்டு வரலாம் என்று கூறி வசுந்தரா அருகில் அமர்ந்தான். டேய், காலையில மயக்கம் வந்து அது காலையிலேயே குணமும் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாம என்னோட மருமக இருக்கும்போது நான் ஏன் ஆஸ்பத்திரி போகணும் என்றார் வசுந்தரா. என்னம்மா சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க என்று கூறி வசுந்தரா தோளில் சாய்ந்தான் சக்தி. தன் பக்கத்தில் இருந்த சரண்யாவையும் தன் மறு தோளில் சாய வைத்து, எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஆசைதான் என்றார் வசுந்தரா. அவர் தோளில் சாய்ந்து கொண்டு இருவரும் கண்களை மூடி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்படி என்னம்மா அந்த ஒரே ஒரு ஆசை சொல்லுங்க, அதையும் நிறைவேற்றுவோம் என்றான் சக்தி புன்னகைத்துக் கொண்டே. வேற என்னடா புதுசா ஆசைப்பட்டுற போற, என்னோட பேரம் பேத்திய பாக்கணும்னு ஆசைதான்டா என்றதும் இருவருமே ஒரு சேர கண் விழித்து ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். ஒரு நொடி இருவருக்கும் என்ன சொல்வது என்று புரியவில்லை.
குற்ற உணர்வு. சரண்யா கொஞ்சம் தலை குனிந்தாள். உடனே சக்தி, என்னம்மா அதுக்குள்ள பாட்டி ஆகணும்னு சொல்றீங்க? உங்களுக்கு அப்படி என்ன வயசாகுது? போடா, இப்படியெல்லாம் சொல்லி மழுப்பாத. எனக்கு சீக்கிரம் ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுங்க, எனக்கு அது போதும் என்று கூறிய வசுந்தராவை நிமிர்ந்து பார்த்த சக்தி அவர் நெற்றியில் முத்தமிட்டு, இப்போ இத யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க என்று கூறியவன் சரண்யாவை பார்த்து, வாங்க சரண்யா சாப்பிடலாம் என்றான். அவள் சரி என்று தலையசைத்து விட்டு வசுந்தராவிடம், நான் போறேன் அத்தை, ஏதாவது தேவைன்னா கூப்பிடுங்க என்று கூறிவிட்டு கிளம்பினாள். சாப்பிட்டு தன் அறைக்கு வந்த சக்தி சரண்யாவை பார்த்து, நீங்க அம்மா சொன்னதை நினைச்சு எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க சரண்யா என்றான். அவங்க ஆசையும் தப்பில்லையே சக்தி என்றாள். நான் இத பத்தி பேச விரும்பல. சரி, நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே, ஏன் என்னாச்சு? ஏன் போகல? இல்ல சக்தி, அத்தைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நான் எப்படி போவேன்? அவங்க கொஞ்சம் குணமாகட்டும், நான் போறேன். சக்தி எதுவும் சொல்லவில்லை. 2 நாட்களில் வசுந்தரா பழையபடி நன்கு தேறினார். சக்தி சரண்யாவை அழைத்து சென்று அவள் வீட்டில் விட்டுவிட்டு தன் ஆபீஸுக்கு சென்றான். சரண்யா தன் வீட்டுக்கு செல்லும் போது காவ்யா வீட்டில் இல்லை, ஆபீஸ் சென்றிருந்தாள். அன்று காஞ்சனா ஆபீஸ் போகவில்லை, அவருடன் அன்றைய பொழுது கழித்தாள். மாலை நேரம் காவ்யா ஆபீஸ் விட்டு பஸ்ஸில் வந்து கொண்டிருக்கும் போது மழை பெய்ய ஆரம்பித்தது. பஸ்ஸில் இருந்து இறங்கிய காவ்யா தன் குடையை விரித்து நடந்து கொண்டு வந்தாள். வேகமாக ஓடி வந்து அவள் குடைக்குள் புகுந்து கொண்டான் கார்த்திக். திடுக்கென்று பயந்த காவ்யா திரும்பி பார்த்தாள். ஐயோ கார்த்திக், நீங்க தானா? நான் யாரோன்னு பயந்துட்டேன் என்றதும், அப்போ நான்னா உங்களுக்கு பயம் இல்ல அப்படிதானே என்று கண் சுமிட்டி புன்னகைத்து கொண்டே கேட்டான். அவனை பார்த்து மெலிதாக புன்னகைத்தாள். பதில் ஏதும் சொல்லவில்லை. சட்டென்று கார்த்திக் குடையை அவள் கையில் இருந்து பிடித்து நகட்டினான். ஐயோ கார்த்திக், என்ன பண்றீங்க? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இங்க ரோட்ல தான் நம்ம 2 பேரை தவிர வேற யாருமே இல்லையே என்றான். அப்போதுதான் காவ்யா ரோட்டை பார்த்தாள். ஆள் நடமாட்டம் இல்லாமல் தான் இருந்தது ரோடு. அதுக்குன்னு மழையில நினைனுமா? கொடைய கொடுங்க கார்த்திக் என்று கொஞ்சம் எக்கினாள் காவ்யா. கார்த்திக் கொடையை இன்னும் நகட்டினான். ஐயோ கார்த்திக், இது என்ன புது விளையாட்டு, அதுவும் நடு ரோட்ல என்று கூறி இன்னும் எக்கினாள் காவ்யா. கார்த்திக் முகத்திற்கு அவ்வளவு பக்கம் வரவும் கார்த்திக் இமைக்க மறந்து சுவாசிக்க மறந்து அவளை பார்த்தவன் தன்னை அறியாமல் குடையை பறக்க விட்டான். ஐயோ கார்த்திக், கொடை என்று குடையை நோக்கி ஓடியவள் கையை பிடித்தான். ஐயோ கார்த்திக், என்ன பண்றீங்க? 2 பேருமே மழையில நினைறோம், உங்களுக்கு விளையாட வேற ஆளே கிடைக்கலையா? அவள் கைப்பிடித்திருந்த கார்த்திக் லேசாக புன்னகைத்து விட்டு அவளை தன் பக்கம் இழுத்து, உன்னை போல வேறாரோ இல்ல, என்ன விட்டா வேறாரு சொல்ல, சின்ன சின்ன கண்ணு 2 கொடுத்து என்ன அனுப்பி வச்சான், இந்த கண்ணு போதலையே எதுக்கு வல படைச்சு வச்சான், பட்டாம்பூச்சி பொண்ணு நெஞ்சு பட படக்கோ நின்னு, பூவும் இவளும் ஒண்ணு என்ன கொன்னு புட்டா கொன்னு, போவது எங்கே நான் போவது எங்கே, மனம் தள்ளாடுதே போதையில் எங்கே. பாடி முடித்த கார்த்திக் அவளை நெருங்கி அருகில் வரவும் அவள் கன்னத்தை பிடித்து திருப்பி விட்டுவிட்டு அங்கிருந்து தன் வீட்டை நோக்கி ஓடினாள் காவ்யா. மழையில் நனைந்து தெப்பு குளமாக வீட்டிற்குள் காவ்யா நுழையும் போது அங்கே மகேஸ்வரி வந்திருந்தார். அவரை பார்க்கவும் காவ்யா அப்படியே நின்று விட்டாள். காவ்யாவை பார்க்கவும் காஞ்சனா போய், காவ்யா கொடை எடுத்துட்டு போகலையா? இப்படி நனைஞ்சு போய் வந்திருக்க, சரி சீக்கிரம் ரூம்க்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு என்றதுமே வேகமாக தன் அறைக்குள் ஓடினாள். மகேஸ்வரி தன் மனதில், இன்னைக்கு ஏதாவது பேசி இவங்களை இந்த நிச்சயதார்த்தத்தை வேணான்னு சொல்ற மாதிரி செய்யணும், அப்பதான் நான் நினைச்ச மாதிரி கார்த்திக்கும் கீர்த்தனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் என்று எண்ணிக்கொண்டார். உடை மாற்றி வந்த காவ்யா மகேஸ்வரியிடம் வந்து, வாங்கத்த என்று கூறிவிட்டு கிச்சனுக்குள் நுழைந்தாள். அங்கு சரண்யா டீ மற்ற தின்பண்டங்கள் தயார் செய்து வைத்துக் கொண்டிருந்தாள். சரண்யாவை பார்க்கவும், அக்கா நீங்க எப்ப வந்தீங்க என்று புன்னகைத்து கொண்டே கேட்டாள். நான் வந்தது இருக்கட்டும், நீ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் முதல்ல மகேஸ்வரி ஆண்டிக்கு கொடு என்றாள். அப்போது சரியாக மகேஸ்வரி காஞ்சனாவிடம் பேசுவது காதில் விழுந்தது. என்னோட 2 மருமகள்களும் ஆளுக்கு 150 சவரன் நகை போட்டுட்டு வந்தாங்க. நானும் அப்படி ஒரு குடும்பத்துலதான் கார்த்திக்கு பொண்ணு எடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா பாருங்க, என் பையன் உங்க பொண்ணதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். நான் என்ன பண்ணுவேன்? இப்படி மிடில் கிளாஸ் பொண்ணை கட்டினா என்னோட சொந்த பந்தங்க என்ன நினைப்பாங்க என்றது காஞ்சனாவிற்கு என்ன சொல்லுவது என்று தெரியவில்லை. அவர் அமைதியாக இருந்தார். காவ்யா சரண்யாவிடம், என்னக்கா
அவங்க நம்மள இன்சல்ட் பண்றாங்க. நான் போய் இந்த கல்யாணம் எனக்கு வேணான்னு சொல்றேன் என்று கூறி வெளியே போக போன காவ்யா கையை பிடித்து, சரண்யா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாது, இத நாங்க பாத்துக்கிறோம் என்றாள். இல்ல அக்கா, அவங்க எதுவும் பேசாத என்று சரண்யா டீ ட்ரேயை காவ்யாவிடம் கொடுத்து, நீ வெளியில போய் எதுவும் பேசக்கூடாது, இந்த டீயை கொடுத்துட்டு வந்துடு என்று கூறி கொடுத்து விட்டவள் தன் மனதில் சக்தி கிட்ட கேட்டு திருப்பி பொட்டிக் திறந்து வேலை பார்த்தால் காவ்யா கல்யாணத்திற்கு அவர்கள் எதிர்பார்ப்பதை செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருந்தாள். கிச்சனில் இருந்து வெளியே வந்த காவ்யா மகேஸ்வரிக்கு டீயை கொடுத்தாள். அதை வாங்கி வைத்த மகேஸ்வரி, இப்படி என்னத்தை கொடுத்து என் மகனை மயக்கனியோ என்றார். காவ்யாவிற்கு கோபம் வந்தது. அவள் திரும்பி காஞ்சனாவை பார்த்தாள். காஞ்சனா எதுவும் பேச வேண்டாம் என்று சைகை செய்தார். நிச்சயதார்த்தம் பண்ணாமல் இருந்திருந்தால் காஞ்சனாவே இந்த சம்பந்தம் வேண்டாம் என்று சொல்லியிருப்பார். ஆனால் இப்போது அப்படி சொன்னால் தன் குடும்பத்திற்கு தான் கெட்ட பெயர் வரும் என்று நினைத்து அமைதியாக இருந்தார். நீ என் வீட்டுக்கு மருமகளா வர்றது உங்களுக்கு பெருமைதான், ஆனா நகை நட்டுன்னு பெருசா எதுவும் கொண்டு வரத பொண்ணு கட்ட எனக்கு தான் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே, நாங்க பொண்ணுக்கு 200 சவரன் நகை போடுறோம் என்ற குரல் அந்த வீட்டு வாசலில் இருந்து வந்தது. அனைவரும் வாசலை பார்த்தார்கள். கிச்சனில் இருந்த சரண்யா முன் ஹாலுக்கு வந்தாள். வாசலில் மழையில் நனைந்து ஈரமாக நின்று கொண்டிருப்பவனை பார்த்து மகேஸ்வரி வாயை அடைத்தார். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே AR ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.